இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் முதல்ல நான் வணக்கம் சொல்லிக்கிறேங்க. எனது குருவுக்கும், பிரபஞ்சத்திற்கும், நவகிரகங்களுக்கும் ஆத்மார்த்தமான நன்றி. நான் உங்கள் ஜோதிடர் சிவமாவீரன் பேசுகிறேன். இன்று நிறைய மீனம் ராசிக்காரர்கள் என்னிடம் கேட்கும் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லப் போகிறேன். சார், எப்பொழுதுதான் இந்த ஜென்ம சனி முடியும்? இந்த கஷ்டம் எப்போது குறையும்? இந்த கேள்விக்கு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். காரணம், கடைசியில் இந்த ஜென்ம சனியின் தாக்கத்தை குறைக்கும் ஒரு எளிய பரிகாரத்தையும் சொல்லப் போகிறேன். முதலில், மீனம் ராசிக்காரர்கள் யார்? மீனம் என்பது மிகவும் மென்மையான மனம் கொண்ட ராசி. யாரையும் எளிதில் நம்புவார்கள். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பார்கள். தங்கள் கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் மனதிற்குள் வைத்துக் கொள்வார்கள். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வெளியே சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள்தான் பெரும்பாலும் மீனம் ராசிக்காரர்கள். ஆனால் இந்த மாதிரியான நல்ல குணங்களையே சனி பகவான் சோதிப்பார். பொறுமை இருக்கிறதா? மன உறுதி இருக்கிறதா? தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க முடியுமா என்பதை சனி பகவான் பார்த்துக் கொண்டே இருப்பார். அதனால்தான் ஜென்ம சனி காலத்தில் பலருக்கும் வாழ்க்கை மிகவும் மெதுவாக நகர்வது போல தோன்றும். இப்போது முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். மீனம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி எப்போது முடியும்? ஜோதிட ரீதியாக பார்த்தால் சரியாக 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தின் முதல் வாரம் வரை இந்த ஜென்ம சனியின் காலப்பகுதி இருக்கும். அதுவரை சனியின் பாடங்களை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். அதற்கு பிறகு இந்த அழுத்தம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் வரத்தான் தொடங்கும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம். சனி பகவான் தற்போது வக்ர நிலையில் இருக்கிறார். இந்த வக்ர நிலை டிசம்பர் மாதம் வரை இருக்கும். அதன் பிறகு சனி பகவான் மீண்டும் நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிப்பார். இந்த வக்ர காலத்தில் என்ன நடக்கும்? நிறைய பேருக்கு தாமதமான வேலைகள் இருக்கும். வரவேண்டிய பணம் தள்ளி போகலாம். சில முடிவுகள் உடனே கிடைக்காமல் போகலாம். மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம். சில பழைய பிரச்சனைகள் மீண்டும் நினைவுக்கு வரலாம். ஆனால் இதையெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? வக்ர சனி என்பது எல்லா நேரமும் கெடுதல் தரும் காலம் கிடையாது. சிலருக்கு அது வாழ்க்கையை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பாக இருக்கும். இந்த டிசம்பர் வரை இருக்கும் காலத்தில் மீனம் ராசிக்காரர்கள் முக்கியமாக 3 விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல், அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள். இரண்டாவது, யாரையும் முழுமையாக நம்பி பண விஷயங்களில் இறங்காதீர்கள். மூன்றாவது, கோபத்தில் எந்த உறவையும் இழக்காதீர்கள். இந்த 3 விஷயங்களை கடைபிடித்தாலே பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். வேலை செய்பவர்கள், உங்கள் உழைப்புக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்த உழைப்பு வீணாகாது. டிசம்பருக்கு பிறகு அதற்கான மதிப்பு கிடைக்கும். தொழில் செய்பவர்கள், புதிய முதலீடுகளை மிகவும் யோசித்து செய்யுங்கள். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வர வாய்ப்பு இருக்கிறது. மெதுவாக வருமானம் உயர ஆரம்பிக்கும். பண விஷயத்துல வருமானம் இருக்கும். ஆனால் செலவுகளும் கூட இருக்கும். அதனால் தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் 2 முறை யோசித்த பிறகுதான் முடிவு எடுக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை பெரிதாக்க வேண்டாம். நீங்கள் அமைதியாக இருந்தால் பாதி பிரச்சனை அங்கேயே முடிந்துவிடும். உடல் நலத்தில் தூக்கத்தை குறைக்காதீர்கள். சரியான நேரத்தில் உணவு சாப்பிடுங்கள். மன அழுத்தத்தை குறைக்க நடைபயிற்சி அல்லது தியானம் செய்யலாம். இப்போது ஒரு நல்ல செய்தி. 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு பல மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் தென்பட ஆரம்பிக்கும். நின்றிருந்த வேலைகள் நகரும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். பணப்புழக்கம் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நினைத்த சில ஆசைகள் நிறைவேறும். சனி பகவான் எடுத்துச் சென்றதை விட அதிகமாக அனுபவத்தை கொடுத்து வாழ்க்கையை வலிமையாக்கிவிட்டு செல்லும். அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், சனி கஷ்டம் கொடுப்பார், ஆனால் கைவிட மாட்டார். அன்பான மீனம் ராசிக்காரர்களே, இந்த காலம் நிரந்தரமானது இல்லை. இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. நீங்கள் நேர்மையாக உழைத்துக் கொண்டே இருந்தால் இந்த ஜென்ம சனியின் முடிவில் நல்ல பலன்களை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். இந்த வீடியோவின் கடைசியில் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய, சனி பகவானின் அருளை பெறக்கூடிய, வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த ஜென்ம சனி காலத்தில் மீனம் ராசிக்கார அன்றுகள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்னவென்றால், உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ளது, உங்கள் குடியிருப்புகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல கோபுரம், கலசம், வழிபாடுகள் நடக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று லிங்க வழிபாடு நடக்கக்கூடிய இடங்களில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுவது சிவாலயங்களில் குறைந்தது. பிரதோஷ நாட்களில் அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திர நாட்களில் 40 நிமிடங்களுக்கு மேல் கோவில் நேரத்தை செலவிடுங்கள். நன்மையே நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள ஜோதிட தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.